ஸ்ரீ சரஸ்வதி தையல் மிஷின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த மிஷினில் என்ன ப்ராப்ளம்னா, மிஷின் டைட். கஸ்டமரால் இந்த மிஷினை மெரிக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது, வாங்கி ஒரு வருஷமாக ஆகுது, வாங்கினதுலேருந்து இதே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மிஷின் நம்மக்கிட்ட வாங்கலை, வெளியில் எங்கேயோ வாங்கியிருக்காங்க. வாங்கினதுலேருந்து இந்த ப்ராப்ளம் சொல்லி நம்மக்கிட்ட இப்போ தான் எடுத்து வந்திருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம்ன்றது கைட்டி பார்த்தா தான் தெரியும் சொல்லி நான் என்ன கம்ப்ளைண்ட்ன்றத சொல்கிறேன் கைட்டி பார்த்து அப்படின்னு சொல்லி கஸ்டமரை உட்கார வச்சுட்டு நான் எல்லாத்தையும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக சரியான முறையில் யூஸ் பண்ணலை. கைட்டும் போது தான் தெரியுது, சரியான முறையில் யூஸ் பண்ணலை. ஃபுல்லாக டஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் போட்டிருக்காங்க மிஷினுக்கு தேங்காய் எண்ணெயை போடக்கூடாது. தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அவங்க அப்போ மட்டும் தைச்சி பார்த்துட்டு அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. அது எல்லாமே அது திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே பிடிச்சின்னு இருக்காது. அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கைட்டி க்ளீன் பண்ணுறோம். அதுவும் இல்லாத ஷட்டிலில் நூல் மாட்டிகிட்டு இருக்குது. லிங்க் செட்டுலேயும் நூல் மாட்டின்னு இருக்குது. ஷட்டில்லையும் லிங்க் செட்லையும் நூல் மாட்டியிருந்தால் கம்பல்சரி மிஷின் டைட்டாக தான் ஆகும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டதுனால தான் இந்த மிஷின் மெயினாக டைட் ஆனது காரணமே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன விஷயம் சொல்கிறேன்றத உங்களுக்கு தெரியாது. நான் வேலை செய்கிறத விட நான் சொல்கிற விஷயந்தான் முக்கியமான விஷயம். நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணாவே உங்களுக்கு இந்த டைட்டுன்ற ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே தொடச்சிட்டு ஆயில் போடுறேன். நான் எங்கெங்கே ஆயில் போடுறேன்றத தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துலலாம் ஆயில் போட முடியும். அங்கெல்லாம் ஆயில் போட்டால் தான் மிஷின் நல்லா ரன் ஆகும், ஃப்ரீயாகவும் இருக்கும் மிஷின். அதேமாரி ஆயில் போட்டுட்டு மிஷினை நல்லா ரன் பண்ணி நல்லா ஃப்ரீயாக சுற்றி பாருங்கள். சுற்றினா தான் மிஷின் ஃப்ரீ ஆகுமே. அதேமாரி ஆயில் போட்ட அப்போ நல்லா ஃப்ரீயாக சுற்றி பார்த்து திரும்ப ஆயில் போடுங்க. ஆயில் போட்டால் தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டு, அந்த அழுக்கு எல்லாமே வெளியில் வரும். அதுமாதிரி ஆயில் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா தொடங்க. எங்கெங்கெல்லாம் ஆயில் போட்டிங்களோ அங்கெல்லாம் தொடச்சிடுங்க உடனே. ஏன்னா நீங்கள் தொடச்சாதான் திரும்ப போய் டஸ்ட்டு உக்காராது. டஸ்ட்டு உட்கார ஆரம்பிச்சிச்சுன்னா அது அந்த இடத்துல ஆயிலும் அந்த டஸ்ட்டும் ஒன்றா இது பண்ணி ஒரு எமிரி மாரி ஃபார்ம் ஆயிடும். சீக்கிரமாக அந்த இடம்லாம் தேய்மானம் அதிகமாகிடும். அதனால் கம்பல்சரி ஆயில் போட்டிங்கன்னா நல்லா மிஷின் எல்லாம் மெரிச்சு பார்த்துட்டு நல்லா ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு ஆயில் போட்ட இடத்துலலாம் தொடச்சிடுங்க. தொடச்சிட்டாவே உங்களுக்கு மிஷின் இன்னும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு மிஷினை துடைக்கிறீங்களோ, நல்லா சுற்றி தொடச்சிங்கன்னா மிஷின் புது மிஷின் மாதிரியே உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் ஆகும். நீங்கள் துடைக்காமல் விட்டிங்கன்னா ஆயில் போட்டு டஸ்ட்டு உட்கார ஆயில் போட அந்த இடம் ஊறி அந்த பெயிண்ட்லாம் எடுத்துக்கும். அந்த பெயிண்ட்லாம் எடுத்துக்கிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஓல்டு மிஷின் மாதிரி தெரியும். ஒரு சில கஸ்டமர்லாம் என்கிட்ட மிஷின் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு டஸ்ட்டு உட்காந்து அதை சுரண்டி எடுக்கிற அளவு இருக்கும் மிஷினோட இது. அந்த சுரண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டும் கூட வரும். அது மாதிரிலாம் விடாதீங்க. மிஷினை நீங்கள் ஆயில் போட்டிங்கன்னா தொடங்க, நல்லா தொடங்க. ஆயில் போட்டு நல்லா தொடச்சி மிஷினை பெல்ட்டு போட்டு மெரிச்சு பார்த்து நல்லா ஃப்ரீ பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். அதேமாதிரி ஆயில் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஹோல்செல்லாம் ஒரு ஊசி எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் போடுங்க. நீங்கள் அப்படியே ஆயில் போட்டிங்கன்னா டஸ்ட்டு போய் உள்ளே உக்காந்துருச்சுன்னா ஆயில் இறங்கும்போது டஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் உக்காந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் போட உள்ள ஆயில் போகாது. போட வேண்டிய இடத்துக்கு ஆயில் போகாது. டஸ்ட்டு மேலே டஸ்ட்டு போய் அடைச்சிக்கும். அதனால் நல்லா தொடச்சி அந்த எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஊசி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் போடுங்க.
இதில் இப்போ ஊசி அது மாதிரி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஊசியில் வந்து நீட்டாக ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும். இது வந்து பெரிய மிஷினு உருட்டு ஊசி போடணும். நான் போடுறது வந்து 16 நம்பர் ஊசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊசியை வந்து போடும்போது அந்த பள்ளம் வந்து எப்பவுமே லெஃப்ட் சைடில் நூல் கோக்குறீங்கல்ல அந்த சைடு வர மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுங்க. லெஃப்ட் சைடில் நூல் கோக்குறீங்கல்ல அந்த சைடு வச்சு நல்லா டைட் வச்சுடுங்க. ஒரு சிலர்லாம் கை டைட் வச்சிடுறாங்க. அது தைக்கும்போது ஊசி உருவின்னு வந்து உடச்சிக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிச்சு. நல்லா துரு பிடிச்சதுனால கம்ப்ளைண்ட் வந்து நான் சொல்லிட்டேன் கஸ்டமர்கிட்ட. ஷெட்டில் மாதிரி துரு பிடிச்சிச்சு, உங்களுக்கு அடிக்கடி நூல் கட் ஆச்சுன்னா ஷெட்டில் மாற்ற தான் வரும் அப்படின்னு. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை நான் தேய்ச்சி போட்டு ரெடி பண்ணி பார்க்குறேன். ஓகே ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, எல்லாம் உங்களுக்கு செலவு தான் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது துரு வந்து தேய்க்கும் போதே தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு. ரொம்ப அதிகமாக இல்லை, மேலோட்டமாக தான் இருந்தது. அதனால் வந்து எமரி பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து தொடச்சி போட்டுட்டேன். அதை போட்டவுடனே பக்காவாக ஆயிடுச்சு. அப்புறமே ஷெட்டிலுக்கு ஆயில் போடும்போது அந்த கேப்பில் போடுங்க நீங்கள். அப்போ நான் அதில் போட்டிருப்பேன், அதில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி கேப்பில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷெட்டிலோட டைமிங் எப்படி வைக்கிறதுன்றத அந்த வீடியோவை நல்லா க்ளோஸாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். இப்போ கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுற காரணத்தினால என்னால் அதை எடுத்து போட முடியல. இதில் வந்து பிளேட் வந்து நல்லா இருக்குது, அதனால் அதே பிளேட்டே மாட்டி வரேன் நான். ஆனால் அந்த பிளேட்டு மாட்டும் போது பார்த்தீங்கன்னா நீடில் அந்த ஹோல்ஸ் வந்து சென்டராக வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வருது. அதனால் ஸ்க்ரூவை மாட்டிட்டு பிளேட்டை தட்டி பார்த்தேன், சென்டராக வருன்னு. பட் பிளேட்டும் நகரில் கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து நீடில் ராடை வந்து தட்டி சென்டராக வர மாதிரி அதை ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி நான் தட்டுற மாதிரி நீங்களும் வந்து நீடில் ராடை தட்டாதீங்க. ஏன்னா நான் எப்படி தட்டுறதும் பார்த்து அதுமாரி தட்டுங்க. அப்படி நீங்கள் தட்டினீங்கன்னா ரொம்ப பெண்ட் ஆகி போச்சுன்னா டைட் ஆகிடும் மிஷினு. அப்போ ராடு தான் மாற்றுற மாதிரி ஆகிடும், நீடில் ராடு. அதனால் வந்து பார்த்து தட்டுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, மெக்கானிக்கிட்ட எடுத்து போய் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் இருந்த டென்ஷன் செட்டு வந்து துரு பிடிச்சிச்சு சுத்தமாக. அதனால் அதை எடுத்து போட்டுட்டு புதுசாக எடுத்து மாட்டுறோம். அதில் மாட்டும் போது என்ன பிரச்சனைனா வந்து பார்த்தோன்னா, எப்போவுமே புது டென்ஷன் செட்டில் சென்டராக வர கம்பி, சென்டராக ஒரு கம்பி வரும் சின்னதாக, அது ரொம்ப லென்த் அதிகமாக வரும். அது எதுக்காக அந்த கம்பி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கும்போது த்ரெட்டு வந்து ஃப்ரீயாக வரணுன்றதுக்காக, நீங்கள் இழுக்கும் போது ஃப்ரீயாக வரணுன்றதுக்காக அந்த கம்பி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் அந்த கம்பி. அது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நான் லைட்டாக கட் பண்ணி மாட்டிட்டேன். எப்படி மாட்டினேன்றத அதையும் வந்து உங்களுக்கு நான் ஒரு தெளிவான வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் டைம் போடுறேன். நீங்கள் கமெண்டில் வந்து கேளுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான்
நீங்கள் சொன்ன ஃபால்ட்டுக்கு நான் அந்த வீடியோவை எடுத்து நான் போடுறேன் நான். அதே மாதிரி இந்த சம்சா பற்றி மாட்டும்போது அந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கை வந்து அந்த பத்தியில் வந்து கரெக்டாக வந்து உட்கார மாதிரி போடுங்க. ஒரு சிலர்லாம் போடுறாங்க, எட்டாக இருக்கும், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், அதை மாதிரி போடுவாங்க. அதுமாரிலாம் போடக்கூடாது. அந்த ஸ்ப்ரிங் வந்து கரெக்டாக அந்த பத்தியில் வந்து உட்காரணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த டென்ஷன் வந்து கரெக்டாக வேலை செய்யும். ரொம்ப அதிகம் இல்லாத, கம்மி இல்லாமல் அந்த டென்ஷன் வந்து கரெக்டாக வேலை செய்யும். இதில் வந்து அந்த சைடு பிளேட்டு போகிறத வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் போட்டேன் நான். அது எடுக்கல அந்த வீடியோவை. நெக்ஸ்ட் டைம் வந்து சைடு பிளேட்டு போகிறத சேர்த்து நான் எடுத்து போடுறேன். இப்போ மிஷின் எந்த அளவுக்கு இதை ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு மிஷினு. கஸ்டமர் வந்து எங்கேயோ அர்ஜென்ட்டாக ஃபோன் வந்துச்சு சொல்லிட்டு வெளில போயிட்டாப்புல. இருந்திருந்தாருன்னா அவர் கரெக்டாக பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பாப்புல. அப்போ நம்ம நூல் போட்டு தைச்சி பார்க்க போகிறோம். எப்பவுமே வந்து ஊசியில் நூல் கோர்த்துட்டு ஸ்டார்டிங் எப்பவுமே பாபின் நூலை மேலே எடுத்துட்டு 2 நூலை பிடிச்சி தைங்க. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே இழுத்து விட்டுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ஷெட்டில் போய் நூல் மாட்டிக்கும். அப்படின்னா த்ரெட்டு கட் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனை வரும். எப்பவுமே வந்து அந்த 2 நூலை ஸ்டார்டிங்கில் பிடிச்சி தைங்க. ஓகேங்களா? தையல் நல்லா வருது. இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள். தையல் பக்காவாக இருக்குது. மிஷினும் ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸ்ரீ சரஸ்வதி தையல் மிஷின். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.